ஜா ஜா டேய் 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 மச்சான் டேய் 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 மச்சான் டேய் அங்கே யாரும் இருக்காங்கடா டேய் வாடா டேய் மச்சான் டேய் யாரோ உட்காந்துருந்தாங்க டேய் இன்னைக்குமே யாரோ யாரா உட்காந்துருந்தாங்க இருக்காங்க? சத்தியமா உட்காந்துருந்தாங்கடா பார்த்தேன்டா இங்கே தான்டா சரி, உட்காந்துருந்தாங்க இப்ப எங்க? இல்லைன்னா உன்னை ஏன்டா நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் டேய் சீரியஸாக இருந்தாங்கடா ஏன்டா இந்த நேரத்துல இப்படி போட்டு பண்ற? போய் தூங்கலாம் வா. ஆஃபீஸ் ஒர்க் வேற இருக்கு. வா போலாம் வா. டேய் நீ என்ன வரல? ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் போயிட்டாங்க நான் வரல அவன் வரலையா? ம் இன்னும் கதை தோணுது. சரவணா? என்ன இங்கேயும் இல்ல? எங்க போயிருப்பான்? ம். 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 ஏய் டேய் டேய் மாமா டேய் ஏன்டா மேல வந்து படுத்திருக்க? கீழே படுத்துக்கலாம்ல? என்னதான் ஆச்சு உனக்கு? வா கீழே போலாம் வா. இவன் என்னடா இப்படி உட்காந்துருக்கான்? அதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் மதியத்துல இருந்து. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். மாடியில பேரிச்ச மாதிரி படுத்து கிடக்குறான். யோ நீ எல்லாம் இப்படி இருக்க மாட்டியே, என்ன நடிக்கிறியா? டேய் அதான் இத்தனை பேர் கேட்குறாங்களே, வாயை திறந்து சொல்றா. வாயில் என்ன வச்சிருக்க? டேய் தயவு செஞ்சு எல்லாம் நான் தனியாக விடுங்கடா ஏற்கனவே தனியா விட்டு தான் நீ இப்படி இருக்க. இன்னும் வேற உன்னை தனியா விடணுமா? யோ ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா? இல்லைடா கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருக்குடா நம்ம ரூமில் ஏதோ வித்தியாசமாக நடக்கிற மாதிரி இருக்குடா பேய் ஏதாவது இருக்குமாடா என்னது பேயா? டேய் பைத்தியம் மாதிரி கண்டதை நினைச்சிட்டு இருக்காத. மூடிட்டு போய் வேலையை பாரு. இந்த காலத்துல பேயதும் மயிராது. நிஜா சரவணா வேற பேய்ங்கிறான், பயமா இருக்குன்றான். ஒண்ணுமே புரியலடா. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலடா. போகட்டும் பார்த்துப்போம். ஹலோ சொல் கார்த்தி. ஆமாண்டா ஒர்க் ப்ரெஷர் தான் சொன்னல. ம் ஆமாம் போகணும்டா 2 வீக்ஸ் தான். அதுக்கப்புறம் ரிசைனிங் தான் சொன்னல, உன் கம்பெனி தான். ஆமாடா. பசங்களாம் இருக்காங்க. ஆமாம் உள்ளதாக இருக்காங்க. ஏய் இரு கூப்பிட்றேன். ஏய் நிஜா இங்க வா. என்னடா? என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ஏய் டேய் என்னடா இவன் இப்படி பண்ணிருக்கோம்?
டேய் என்னடா இவன் நம்மள பார்க்குறான்? டேய் என்னடா இது? இந்த விஷயம் மட்டும் செல்வாக்கு தெரிஞ்சதுன்னா கூட படுக்கவே மாட்டான்டா. இரு பார்க்குறேன். ஆமாம் படுக்கவே மாட்டான். டேய் நீங்க என்ன இன்னும் தூங்காம திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லடா, பார்த்துக்கிறேன். நாங்களும் தானே பார்த்தோம். இதோ தூங்க தாண்டா போகிறோம். ஏய் நிஜா, ஏய் எந்திரா, டேய் டைம் ஆயிடுச்சு, வாடா விளாட போலாம். டேய் எந்திரா, வாடாலே. எங்கேருந்துடா இப்படி பிடிச்சிட்டு வந்த இந்த வலைய? இவ்வளோ தூசியா இருக்கு. கீழே தாண்டா இருந்துச்சு. அங்கே பாரு, அவன் R6 கிரவுண்டில் போய் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா இருந்த இடத்துல இருந்தே விளையாட விடுறியா? நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இதுவே போதும்டா. சீக்கிரம் கட்டிட்டு வா. முடிஞ்சு இங்கே முடிஞ்சு வா. டேய் நல்லா போடுறா. யோ யோ வாயா. வாயா, போன வாரம் மாதிரி டீம் பிரித்து விளையாடுவான். 2 பேரா டீம் பிரிச்சுக்கலாம். நானும் ஸ்ரீநாத் டீம் வந்துக்கிறோமே. நானும் நிஜாவும் இருந்துக்கிறோமே. போன வாரம் தானே நம்ம 2 பேரும் இருந்தோம். நாங்கள் 2 பேருமே இருந்துக்கிறோம். யோ இவனை வச்சு நான் என்ன பண்றது? யோ சூப்பர் பிளேயரியா, தூக்கி தூக்கி அடிப்பான். போன வாரம் விளையாண்டதை பார்த்தியா இல்லையா? பார்த்ததுனால தான் கேட்குறேன். இவனை வச்சு நான் என்ன ஓகே பண்றது? நீங்க 2 பேரும் டீம், நாங்க 2 ஆ, பேரும் ஓகே. டீம். டாஸ் வா. போறோம் வா. நீ கேளு மாமா, நீயே கேளு. நீ கேளு. யோ. நான் அவன் டீம்யா. ஏய் அவன் என் டீம் தான். ஹெட்ஸ் டெயில்ஸ். போய் பவுலிங் போடு. பவுலிங் பேட்டிங். வா. விளாண்டது போதும்டா, போலாம். டேய் ஏய். பைத்தியக்காரன். சும்மா ஏதாவது ஒண்ணு. டேய் வச்சனா ஒண்ணு. பயந்தே போயிட்டேன்டா நானு. என்னடா ஆச்சு? முன்னே ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுட்டு திரும்ப கத்திட்டு ஏன்டா சாவடிக்கிற? ஒரு கெட்ட கனவுடா. நம்ம ரூம்ல ஏதோ என் கழுத்தை பிடிச்சி மேலே தூக்குதுடா. நான் பார்க்குறேன், இங்க யாருமே காணாண்டா ரூம்ல. கதவை திறக்க போறேன், திறக்கவே முடியலடா. கதவுல பார்த்தா 12 பண்ணக்கு தான் தப்பிக்க முடியும்னு போட்டிருக்குடா. இன்னைக்கு ஏதோ இருக்குடா, சொன்னா கேளுங்கடா. உண்மையாலே பயமா இருக்குடா. யோ உங்களுக்கெல்லாம் டயர்டாவே இருக்காதா? விளையாடிட்டு வந்து ஜாலியாவே இருக்கீங்க. யோ நீ தூங்கிட்ட, நாங்க என்ன பண்றது? சரிடா, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணு, ஓகேவா? யோ சரி. ஆர்டர் வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளோ ஆச்சு ப்ரோ? 1212. பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த வீட்டில் இருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. ஏன்? இந்த வீட்டில் யாரும் இவ்வளோ நாள் இருந்ததில்ல ப்ரோ. நீங்களும் இருக்காதீங்க, காலி பண்ணிடுங்க சீக்கிரம். சேஃப் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே ப்ரோ, பார்த்துருங்க. ஓகே ப்ரோ. டேய் அந்த டெலிவரி பாய் என்ன தெரியுமா சொன்னா? இந்த வீட்டில் பேய் இருக்கு, அது இதுன்னு ஏதேதோ சொல்கிறான்டா. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், பின்னாடி என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க?
எஃப்எம் 12.12 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே அபி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷோல திகில் ஊட்டுற மாதிரியான பேய் கதை ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல நிறைய பட்டிங் டைரக்டர்ஸ் அவங்களோட சொந்த கதையவே சொல்லியிருந்தாங்க. அதுல பெஸ்டான உண்மை திகில் சம்பவத்தை தான் நான் ஆர்ஜே அபி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போலாம். டிசம்பர் 2023 12ஆம் தேதி, அதாவது சரியா 12:12க்கு சென்னையில் இருக்கிற ஒரு ரூம்ல 4 பசங்க மொட்டை மாடியில என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த என்ஜாய்மெண்ட் முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு. நான் கூட என்னமோன்னு தான் நினைச்சேன். வாங்கும்போது கூட தெரியல. என்னடா இப்படி இருக்கு? குடி குடி அப்படிதான் இருக்கும். வாந்தி கீந்தி எடுத்துறாதியா. டேய், என்னடா ஆமா. நம்மள சொல்லிட்டு டேய், இவன் வந்து எடுத்து வாந்திடா. கிடக்குறான். யோ, அது அவன்தியா? அந்த சட்டை அவன்து. ஏன் எடுக்காத? அவன் வந்தானே ஏதாவது லூசு பைய மாதிரி பண்ணிருப்பான். பிரச்சனைலாம் பண்ணுவான். ஏய் மயிறு, அவனை பெரிய மயிரா எடுத்து தொடையா, அவன் தான் நான் பாத்துக்கிறேன். சொல்ல சொல்ல கேட்க மாட்டீங்க. பிரச்சனை இல்லை போதுடா. அவன் வாந்தி எடுத்துட்டு அந்த இடத்துல தொடச்சிட்டு இருக்கான்டா பைத்தியக்காரன். அவன் சட்டையை வேற எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கீங்க. முன்னாடியே அவனுக்கு நமக்கு ஆகாதுடா. என்ன கேளு ஏய், பிரச்சனை பண்ணுவானா அவன்? வரட்டும், நான் பண்றேன் பிரச்சனை. மாமா, நீ போதையில ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடாத. நமக்கு அவனுக்கு ஆகாது தான். பொறுமையா பேசிக்கலாம். அமைதியா இரு. ஏய், இப்ப பாரு ஆண்டி. என்னையும் பிடிக்க வச்சுட்டீங்களடா. தூங்கலாம்டா. குட் மார்னிங். ஓகே 2 டேஸில் வந்துடுறேன். கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன், கொஞ்சம் வர முடியல. வந்துடுறேன். ஓகே. 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 சரி, ஓகே நான் கூப்பிட்றாரு. இவங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. குடிச்சிட்டு அக்கம்பரு பண்ணுறீங்களாடா மொத்தம். ஆயாளி. டேய் உங்க அம்மா, என்னடா உன் பிரச்சனை? ப்ரோ, நீங்கள் தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் இதே மாதிரி பண்ணீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன வேணும்? என்ன பண்ணிடுவ? என்ன என்னடா பண்ணுவ? வாடா. ஓ, அடிச்சனா குடிச்ச போதையெல்லாம் தெளிஞ்சிடும். தேவையில்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவ? ஏய் 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 போத்தா, டேய் விட்றோ. சுத்துட்டுறா நீ, டேய் விட்றோ. சுத்துறா நீ என்கிட்ட. டேய் சாவடிக்க மாட்டேன் ஒண்ணா. என்னாலும் சேர்றா. டேய் வேணாடா. ஐயோ, ஆரம்பிச்சிட்டானுங்கடா. ஆக்க டேய் சரி. போறேன். அட உட்கார. ஏய் நோருடா, ஆடுறா நீங்களா? ஆமா, இவன் யாரு? இவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கிறோம். விட்றா விட்றா என்ன? டேய் யானை தள்ளிவிடா. என்னடா எங்க சத்தம்? டேய், நான் கூட துவைச்சி தந்துடுறேன்டா உங்க அம்மா. டேய், டேய் என்னடா பண்ண? பேசிக்கலாம் தானடா சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ண? டேய் என்னடா சொன்ன மாதிரியே கொண்டுட்டீங்க. ஐயோ. வேணும்னே பண்ணலடா, போதையில தெரியாம. என்னடா மூச்சு இல்ல. ஏதாவது பண்ணா தூக்குடா. என்னடா பண்ணலாம் அப்ப? இவன் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. சடுன்னு சொல்லு, என்ன பண்ணலாம் நிஜா? அமைதியாடுறா. எல்லாம் இப்போ பேனிக் ஆகாம அப்படியே அமைதியா இருங்க. நடந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமா யோசி. உன்னாலதான்டா என் லைஃபே போச்சு. டேய் கும்மாடா. அட ஆப்பிரிக்கா, நீ டேய், டேய், இருக்கிற பிரச்சனை டேய், போதாடாடா. என்னடா வாடா பண்றீங்க? கம்முனு. டோ, நான் தானே பண்ண மயிறு, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் மூடிட்டுருங்க. ஒன்னே போடுங்கடா. ஏய், என்ன எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற. எல்லாரும் தான் மாட்டுவோம். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அமைதியா இருங்க. அடுத்த பணம் விடுறது ரொம்ப நேரம் ஆகுது. இது இன்னும் சாகலாமாமா? டேய், நீ போய் பாருடா.
ஐயோ! நீ போய் பாருடா டேய். ஆட போச்சுடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு. மார்ச்சுரியில. நான் பார்த்துக்கிறேன். சரி ஏதோ சொல்ற. இவனுக்கும் யாரும் இல்லை. இவனை கூப்பிட்டு வந்தோன்னே யாரும் தெரியாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஆடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ பேசு. ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இவனை நைட்டுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். எல்லாரும் கேட்டுக்கோங்கடா. நான் பேசிட்டேன் அந்த அண்ணா கிட்ட. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவனோட சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. இவனை கூட்டிகிட்டு வந்தவங்களும் யாரும் கிடையாது. அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் சொன்னார். நான் போட்டுட்டேன் ஃபோனில். இவனை கூட்டிகிட்டு போய் விட்டால் மட்டும் போதும். எல்லாம் முடிஞ்சிச்சு. சரிடா சரி, நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை வந்து என்ன பண்ண போகிறது? இவனை சாவடிச்சிட்டோம், அதுவே பெரிய பிரச்சனை தான். எதுவும் பிரச்சனை இல்லை, இவனை டிஸ்போஸ் பண்ணிடலாம். நைட் என் ஃப்ரெண்ட் ரூம் இருக்குது, அங்கே போயிடலாம். ஓகேவா? தூக்குடா சரவணா, டோர் ஓப்பன் பண்ணுறான். டேய் தூக்குடா, தூக்கு தூக்கு பார்த்து. தம்பி, சொல்லுங்கண்ணா. தம்பி, ஆ நீங்க கொண்டு வந்த பணத்த காணோம்ப்பா. என்னண்ணா சொல்கிறீங்க? காலையில் தானே கொண்டு வந்து கொடுத்தோம். ஆமாப்பா, அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலப்பா. இப்போ என்னண்ணா பண்ணுறது? எங்களுக்கு மட்டும் என்னண்ணா தெரியும்? உங்களை நம்பி தானே கொடுத்தோம். தம்பி, வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்ப்பா. நாங்கள் மட்டும் இப்போ என்னண்ணா பண்ணுவோம்? ஏதாவது பண்ணுங்கப்பா. ஓகேண்ணா, வைங்கண்ணா. நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ என்னடா பிரச்சனை? ஏய் ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சேன்டா. நான் மட்டும் என்னடா பண்ணுவேன்? நானும் அவரை தான் நம்பியிருந்தேன். அவர் இப்படி பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும்? டேய் நானே பார்த்துட்டு இருந்தேன்டா சொன்னேன். வந்து மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. டேய் சும்மா பேசி பிரயோஜனடா. அடுத்து என்ன வழின்னு பார்க்கலாம்டா. ஒன்று முடிஞ்ச இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது? சரி, இப்போ அது முக்கியம் இல்லை. கிளம்பலாம் இங்கேருந்து. அது எப்படின்னு சொல்லுங்கள். ஆமாண்டா, அவன் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு கிளம்பிடலாம்டா. இங்கே இருக்கு வேணாடா, ஏதோ பண்ணுங்கடா, கிளம்பலாம்டா. ஓகேடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ரூம் இருக்குது, எல்லாருக்கும் ஓகேலாம், அங்கே போயிடலாம்டா. ஓகேவா? எல்லாரும் போகலாம்ல? ஓகே தான். ஓகே போகலாம். எனக்கும் ஓகே தான்டா, எப்படியாவது போயிடலாம்டா. ஓகே பேக்கப். எல்லாருக்கும் ஓகேண்ணா, வா போகலாம். டேய் சரவணா. ஏய் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதில் இருக்கிற பெரிய மர்மம் என்னன்னா 2023 டிசம்பர் 12 நடந்த மாதிரியே 2024 அதே வீட்டில் அதே தேதியில இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. 4 பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 12 அன்னைக்கு அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் பண்ணுறது யாரு, எதுக்காக பண்ணுறாங்க, அவங்க யாராக இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மர்மமாகவே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன, யாராக இருக்கும்?